இன்றைய நிகழ்ச்சியில் நடிகை விஜயலட்சுமி வந்துள்ளார். அவர் அன்புடன் வரவேற்போம். வணக்கம். யார் தேன்மொழி? சீமானுக்கு என்கேஜ்மெண்ட் ஆன பொண்ணு. ஃபர்ஸ்ட் தேன்மொழி, செகண்ட் நீங்க. ரெண்டு பேரையும் வந்து ஒரே டைம்ல டூ டைமிங் பண்ற மாதிரி. லெஃப்ட்ல யமுனா, ரைட்ல ஜமுனா, நடுவுல ஆவடா. வெல்கம் டு எவ்ரிவன். இப்போ நம்ம கிட்ட வந்திருக்க பேஷண்ட் ஒரு விதமான மனநோயால பாதிக்கப்பட்டிருக்காரு. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கறல? இது வரைக்கும் ரொம்ப நார்மலா இருக்கிறவரே நான் முன்னாடி மைக் வந்துட்டா மட்டும் ரொம்ப அப்நார்மலா பிஹேவ் பண்றாரு. அட போப்பா, இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கற நீ? இதுல என்ன ஆச்சரியம்னா, இது வரைக்கும் எல்லாரும் நம்புற மாதிரியே போய் சொல்லிட்டு இருந்தவரு கொஞ்ச நாளா பச்சை பொய்னு கண்டுபிடிக்கிற மாதிரியான பொய்களை சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு. இவரை பாருங்க. ஹெல்த் மினிஸ்டர் ஆகணும் சொல்லிக்கிட்டே இருப்பேன். யாரு? நான் தான். அப்புறம் அப்படி இப்படி குணப்படுத்தி என்ன இந்த ஸ்டேஜில் கொண்டாந்து விட்டாங்க. அப்போ விஜய் சாருக்கு ஹீரோயினா வந்து ஸ்கிரீன் டெஸ்ட் பண்ணாங்க. அப்போ வந்து சீமான் வந்து பாஞ்சலக்குறிச்சி பண்றாங்க. அந்த படத்துக்கும் அவர் வந்தாங்க. இல்ல என்னோடது சீமான் எவ்வளவு பழைய கதை அப்படின்னு சொல்லிட்டு சிரிப்பு வருது. இந்த காரி மூஞ்ச கதையெல்லாம் ஒரு காவிய கதை மாதிரி இங்க வந்து சொல்லி அங்க டைம் வேஸ்ட் பண்ணுகிறேன். 2007 வந்து வாழ்த்துக்கள்ன்ற படம் சீமான் சார் தான் டைரக்டர். அதுக்கு சீமான் செலக்ட் பண்ணாரா? பழனி, ஊர்ல இருக்கிற வயசு பொண்ணுங்க எல்லாம் வந்துட்டாங்களா? எல்லாம் வந்தாச்சு. செலக்ஷன் ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாமே. உன் பேர் என்ன? ருக்கு. ஐயோ, பேர்லயே ஒரு நம்புற மாதிரி இல்லைங்க. அவர் முருகர் தாங்க. ரொம்ப முருகர் இப்பதான் சார் எடுத்திருக்காரு. அப்பெல்லாம் அவர் கிறிஸ்டியனா? ஆமா, கிறிஸ்டியன் தான். தெரியாத மாதிரி கேப்பியே. அம்மாட்ட சொன்னாங்க, நான் தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணுவேன். அவங்க மதுரை வேலை பொம்மையை தூக்கிட்டு போன மாதிரி உன்னை அலேக்கா 100 கிலோமீட்டர் தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ண மாட்டேன். முதல்ல நீ ஒன்ன தூக்க முடியுமா? ரொம்ப உயரம் கூட வேணாம். இந்த அளவுக்கு உயரம் தூக்க முடியுமா? என்ன நானே தூக்க என்ன? ஏன்னா அவங்க ரொம்ப ஒரு இதான குரூப், ஃபுல்லா ரொம்ப மிரட்டுவாங்க. ஐயோ, நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்த. நம்பிக்கை ஏற்படுத்தால் திருமணம் செய்து கொள்வேன். எதுக்கு திருமணம் செய்து கொள்ள? ஒரு ஈழத்துல பிரச்சனை ஏற்பட்டுச்சு. அதனால நக்கல்யா அவனுக்கு. இல்ல, அவருக்கு வந்து என்னாச்சுன்னா தேன்மொழின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு. இது டூ மச். இது டூ மச். ஒரு சின்ன குட்டி கதை சொல்லிட்டு கிளம்பு. ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிக்கவே ஒக்கில்லையா, அவனுக்கு 9 பொண்டாட்டி கேக்குதா. இன்னும் உங்க கதையே முடியலன்னா தேன்மொழி கிடைக்கிற இடத்துல எல்லாம் புள்ள பண்றானயா. தேன்மொழி தாங்க. தேன்மொழின்ற வந்து சீமானுக்கு என்கேஜ்மெண்ட் ஆகும். என்னம்மா குலுங்கி சிரிக்கிற நேரத்துல குமரி அழுதுகிட்டு? அப்ப நான் உடனே சீமான்கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி என்ன மாமா இது, இந்த மாதிரி இந்த ஒரு பொண்ணு சொல்லுது. மாமா கூடுங்களா? மாமா தான். என்ன ராக்கம்மா, மாமனுக்கு 5 கஞ்சி கிஞ்சி ஊத்துறது. பட் நானும் வந்து வாழ்ந்துட்டு இருக்கேன், அந்த பொண்ணும் வந்து மீன் கறி கொண்டு வந்துட்டு இருக்குது அப்படின்னா வந்து எனக்கு அது புரியல. பிகாஸ் ரெண்டு பேரையும் வந்து அது என்ன ஒரே டைம்ல டூ டைமிங் பண்ற மாதிரி. நீங்க சீமான ரொம்ப டீப்பா விரும்புனீங்க, கோபத்துல தான் விலகுனீங்க. 2013 திருமணம் நடக்குன்னு தெரிஞ்ச உடனே நீங்க என்ன பண்ண? உடனே போயிட்டு சீமான்ட்ட நியாயத்தை கேட்டு சீமான் அடிக்கிறதுக்கு ரஜினி சார் வந்து இப்ப விஜயலட்சுமியை உள்ள களத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு. ஆமா, இவர் அயல் நாட்டு லீடரே இவரை குண்டு வச்சு கொல்றாங்க. ஏண்டா நாய, உன்னை சாவடிக்கிறதுக்கு சேவிங் பண்ணி போட்ட பாதி பிளேட் பத்தாது. வீடியோ போட்டீங்க. அப்புறம் தான் நான் வந்து ரிலீஸ் பண்ணேன். எதுக்கு ரிலீஸ் பண்ணீங்க? காட்டணும்ல மக்களுக்கு. அப்போ உங்களுக்கு கோவம் வந்துச்சு, சீமான் பழி வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. ஆமா, வச்சுக்கிட்ட விளக்கு மறுத்து. சரிடாக்கு, நீ ரொம்ப கோவமா இருக்க, நான் அப்புறமா வந்து மீட் பண்றேன். பாட்டு ஒதுங்கி போனேன், அமைதியா போனேன். நீங்க சீன்றீங்க, என்ன அசிங்கப்படுத்துறீங்க, அவமானப்படுத்துறீங்க. நான் உங்களை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு கோவத்துல ஆதங்கத்துல நீங்க வீடியோ போட்டீங்க. நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. ஆமாங்க, சீமானு பிஜேபி கடுமையா எதிர்க்கிறாரு. காயத்ரி பிஜேபியில இருந்தாங்க. பிஜேபி வந்து கேட்டிருக்காங்க, என்ன கொடுத்துற நீ? சீமான் என்ன பண்ணிட்டு இருக்காரு? சந்திராயன் மேல விட்டோம், ரொம்ப பெருமையா இருக்குது. இல்ல சீமானுக்கு வந்து சார், சீமானுக்கு என்ன வேலை சார்? இது வரைக்கும் அவர் சொன்ன வேலை எதையா பண்ணிருக்காரு? ஒண்ணும் பண்ணல. இதே மாதிரி குற்றச்சாட்டு எனக்கு முன்னாடி 5 பேர் மேல இருக்கு, வேற மொழியில இருக்கு. இன்னைக்கு என்ன சொன்னீங்க மிஸ்டர் சீமான் அவர்களே? நீ ஒரு நாக்கு இருக்கு பத்தியாடா, ஒரு நாக்கு. என்ன நாக்கு? மாமனை கொஞ்சம் கூட மரியாதைமா பேசிக்கிட்டு. ஒரு நாள் நீ இழுத்துட்டு சாவடா. ஒரு நாள் உனக்கு வாய் வந்து பேசுறதுக்கே உனக்கு முடியாம வந்து வாய் வந்து இழுத்துட்டு தான்டா போவேன். போக கைகால் விளங்காம போக கரையான் திங்க பாம்பு கொட்ட அவன் முகத்துல நெருப்பையே கொட்ட. நீ பண்ணிக்கிற பாவம்
1 2 கிடையாதுடா. நானே அவனை மாதிரி துப்பு கட்டவா நினைச்சுன்னுக்கிறியா? எல்லாம் கேட்டியா? கேட்டனே. நமக்குள்ளே இருக்க வழியை சொல்லாத. ஆட்டோ நான் சொல்லிட்டேன் சீமான், வாழ்க்கையில நீயும் நானும் என்னைக்குமே நண்பர்கள். ஓகே, கட்டேசி நிமிஷம் வரைக்கும் நீயும் நானும் எதிரிதானே. இந்த நாள் உன் டைரியில நோட் பண்ணி வச்சுக்கோ. உனக்கு எனக்கும் பகை பகைதான். பாம்பு தீண்டியே தீரும்.